அமைச்சர்கள் ஊழல்வாதிகளா இருந்திருக்காங்களா, இல்ல பொறுப்பாளர்கள் நிறைய தவறுகளை செஞ்சிருக்காங்களா? எதுவுமே இல்லையே. வந்து இந்த தேர்தல் வாக்குறுதியில கொடுத்த மாதிரி இத்தனை லட்சம் இளைஞர்களுக்கு நான் வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொன்னாங்கல்ல, அந்த இடத்த ஃபில் பண்றதுக்கு தான் இதை ரெடி பண்ணாங்க. அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எப்ப கவனத்தில் நீ கொள்ளும் போது உங்களுக்கான வாய்ப்பு வரும்போது அதுக்கான சரியான ஆட்களை நீங்க தேர்ந்தெடுக்கணும், நாம தேர்ந்தெடுக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரணும். ஸோ பழைய அடிமைகள் சொல்லி, பழைய அடிமைகள் ஓகே, புதிய அடிமைகள் யாரு, பழைய அடிமைகள் யாரு? அவரு மீன் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா பழைய அடிமைங்கிறது எடப்பாடி பழனிசாமி தான் சொல்றாரு. அவரு அதுல ஓரளவுக்கு உண்மையே இருக்கு. அவர் சொல்றதுக்கு தகுதி இல்லைங்கிறதுக்காக அந்த விளக்கத்தை நான் சொன்னேன். அதே மாதிரி அதை சொல்றதுக்கு ஒரு ஒருத்தான ஆளு எடப்பாடி அவர்கள் தான், அதுல மாற்று இல்லை. ஏன்னா அவரோட கடந்த கால இப்ப 4.5 ஆண்டு காலம் அவர் முதல்வராக இருந்ததுல இருந்து சரி, இப்போ அவர் இந்த 4-5 வருஷம் அவர் கட்சியை வழி நடத்தினதா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவரோட செயல்பாட்டுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லாம தான் இருந்தது. ஏன்னா பிஜேபி கிட்ட கூட்டணி போனாரு, அப்புறம் பிஜேபி விட்டு வெளில வந்து ஒரு காலத்துலயும் கூட்டணி இல்லைன்னு சொன்னாரு. திருப்பி அந்த பிஜேபி கிட்ட போய் இருந்துட்டு இப்போ என்டிஏ கூட்டணியில வின் பண்ணுவோம், தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லும் போது பாஜகவோட கிட்டத்தட்ட ஒரு ஒரு கைப்பாவை மாதிரி அவர் ஆயிட்டாரு. அதுல இது இல்லை. ஏன்னா ஏதோ ஒரு விஷயம், அது எந்த விஷயமா வேணாலும் இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு இடத்துல வந்து அவர் வந்து அடாப்ட் ஆயிருக்காரு உள்ள போயிட்டு. அப்போ கிட்டத்தட்ட வந்து அதை ஒரு அடிமை மாதிரி தான் அந்த கட்சி வந்து பாஜக நடத்துது. ஏன்னா இவ்வளவு பெரிய 31 காலம் வந்து ஆட்சி அமைச்ச ஒரு கட்சி தமிழ்நாட்டுல நம்பர் 1 நம்பர் 2ங்கிற அந்த பொசிஷனை மாறி மாறி ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த ஒரு கட்சி வந்து இங்க தமிழ்நாட்டுல பலமே பெறாத ஒரு கட்சி வந்து டாமினேட் பண்றதுக்கு எப்படி அலோவ் பண்றீங்க நீங்க? அப்போ உங்ககிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை, அவங்க வந்து உங்களை டாமினேட் பண்ற அளவுக்கு நீங்க அவங்க கிட்ட சிக்கி இருக்கீங்க, அதனால நீங்க போயிட்டு அங்க அடாப்ட் ஆயிட்டீங்க. அப்ப அவர் பழைய அடிமைன்னு எடப்பாடியை சொல்றதுல தவறு எதுவும் இல்லை, அது உண்மைதான். ஆனா புதிய அடிமைன்னு ஒருத்தர் கொண்டுட்டு வர்றாரு. புதிய அடிமை யாரு? இப்போ உங்களுக்கு இருக்கிற ஒரு எதிரி பழைய அடிமை. புதிய அடிமைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை சொல்றாரு. இப்ப விஜய் அவர்களை புதிய அடிமைன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த விதத்திலையும் நியாயமே கிடையாது. அது நீங்க கட்சி சார்பா விட்டுருவாங்க, அது நியாயமே கிடையாது. அவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து 10-12 வருடம் ஆட்சி அமைச்சிருக்காரா, பல நிர்வாகத்தை பண்ணி அதுல பல ஊழல்களை பண்ணியிருக்காரா, பல அமைச்சர்கள் ஊழல்வாதிகளா இருந்திருக்காங்களா, இல்ல பொறுப்பாளர்கள் நிறைய தவறுகளை செஞ்சிருக்காங்களா? எதுவுமே இல்லையே. இன்னைக்கு தானே புள்ளி வச்சிருக்காரு. அவர் இதுக்கப்புறம் வின் பண்ணி அவர் நாளைக்கு சிஎம் ஆகி அமைச்சர் அடைஞ்சு அதுல பண்ணா அதுக்கப்புறம் நீங்க பேசுறது வேற, அவங்க நிலைப்பாடை வந்து நீங்க விமர்சனம் பண்றதுல இது இல்லை. வரும்போதே நீங்க புதிய அடிமை நீங்க எப்படி சொல்லுவீங்க அவங்கள? இது பொதுவா வந்து திமுகவோட ஆயுதமே கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல அவங்க வந்து பாலிடிக்ஸ் பண்றதுக்கு முக்கியமான ஆயுதமே வந்து பாஜக எதிர்ப்பு. பாஜக மதவாதம், RSS, சங் பரிவார்கள் இவர்களை வந்து எதிர்க்கிறது தான் திமுகவோட ஒரு கலையாய கடமை அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. செய்யறாங்களான்னு கேட்க கூடாது, சொல்லி அரசியல் பண்றாங்க. பாஜகவோட எதிர்ப்பு தான். பாஜக எதிர்ப்பாளர்கள் எல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுல தான் அவங்க இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி வரும்போது யாரு வந்து திமுகவை எதிர்த்தாலும் இல்ல அவங்களுக்கு எதிரான கருத்துக்களை வச்சாலும் உடனே அவங்களுக்கு ஒரு முத்திரையை குத்துறது வந்து பாஜகவோட பி டீமு, பாஜகவோட அடிமை, இவங்க பாஜகவோட சொல்படிதான் செயல்படுறாங்க அப்படின்னு ஒரு கார்னர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இது பழைய பேட்டர்ன் தான் திமுகவுக்கு. அததான் விஜய் பக்கமா அவங்க திருப்புறாங்க. அது வந்து அவங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகுமே ஒழிய புதுசா வர்றவங்களுக்கு ஆகாது. நான் முன்னமே சொன்ன மாதிரி எதையோ பார்த்து மிரள்றாங்க, ஏதோ ஒரு அச்ச உணர்வு அவங்களுக்கு இருக்கு. அதை வந்து இது மாதிரி எல்லாம் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ நேத்து பாத்தீங்கன்னா குரூப் 2 எக்ஸாம் வச்சு அட்லீஸ்ட் அதுல ஒரு 20,000 பேர் கலந்துருப்பாங்க. அந்த எக்ஸாம் கூட நடத்த முடியாம அதுல உள்ள குளறுபடினாலே அதை பாதியிலே வந்து ஸ்டாப் பண்ணிருக்காங்க. இதை வந்து நிர்வாகம் சரியில்லைன்னு நம்ம எடுத்துக்கலாமா? நிச்சயமா. இது ஏற்கனவே பலமுறை வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நிர்வாகத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ரெண்டாவது கவர்மெண்ட் முடிய போகுது அப்படிங்கறதுனால இது எல்லாமே வந்து இவங்க அவசரமா பண்றாங்க. ஏற்கனவே அவசரமா இதெல்லாம் செய்யணும். பல திட்டங்களை வந்து உடனே நம்ம முடிச்சுட்டு போகணும். ஏன்னா இப்ப இடைக்கால பட்ஜெட் வரப்போகுது அடுத்தது. அப்ப இதை எல்லாத்தையும் உள்ள கொண்டுட்டு வரணும். இது எல்லா கவர்மெண்ட்டும் அவங்க முடிகிற கட்டத்துல இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்ப அந்த அவசர கோலத்துல அந்த நிர்வாகம் சரியான செயல்பாடுகள், சரியான வரைமுறைகள் இல்லாம அந்த பிளானிங்ல வந்து சொதப்பிடுறாங்க. அதுதான் அதுக்கு நடந்த காரணம் வந்து.
ஏன்னா இப்போ ரெண்டாவது வந்து ஏற்கனவே வந்து டிஎன்பிஎஸ்சி ஃபோர்த் குரூப் அந்த எக்ஸாம் நடக்கும்போது கூட அந்த சிக்கல் நடந்தது. இதுக்கு முன்னாடி நடக்கும்போது அந்த ப்ராப்ளம் வந்தது. அப்பவே வந்து கோர்ட் எல்லாம் கூட அதுக்கு கண்டனம் எல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. அப்போ இது வந்து நிர்வாக சீர்கேடு தான். இவங்களோட கவனம் முழுக்க என்னன்னா இப்போ இந்த இடைக்கால பட்ஜெட்ல எதெல்லாம் உள்ள கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கறத நோக்கி அவங்க நகர்றதுனால இதுல அவங்க கவனம் செலுத்தாம இருக்காங்க. அது ஆல்ரெடி வந்து இந்த தேர்தல் வாக்குறுதியில கொடுத்த மாதிரி இத்தனை லட்சம் இளைஞர்களுக்கு நான் வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொன்னாங்கல்ல, அந்த இடத்த ஃபில் பண்றதுக்கு தான் இதை ரெடி பண்ணாங்க. அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இல்ல என்னதான் இது வந்து அவங்க வந்து ஒரு நிர்வாகத்துக்காகவோ இல்ல தேர்தலோட அவசரத்துக்காகவோ பண்ணாலும் அதுல பாதிக்கப்படுறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சாமானிய மக்கள் தான். ஆமா, அதுக்காண்டி ப்ரிப்பரேஷன் பண்ணதா இருக்கட்டும், அதுக்கான லைஃப் வந்து ஸ்பெண்ட் பண்ணதா இருக்கட்டும், அவங்க என்னென்ன கனவுகளோட இருப்பாங்க. பாதியில எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும் போதே நீங்க நிப்பாட்டுங்க, அவங்க எக்ஸாம் கேன்சல் அப்படின்னு சொன்னா அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும், அடுத்து அவங்க என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? நிச்சயமா இப்ப நீங்க அவங்க மனநிலைன்னு சொல்றீங்கல்ல, அந்த எக்ஸாம் எழுதின மாணவர்களா இருக்கட்டும், இப்ப இளைஞர்களா இருக்கட்டும், இவர்கள் யோசிக்க வேண்டியது இந்த விஷயம். இதெல்லாம் எந்த விதத்துல சரி, இது மாதிரி செய்வது ஒரு அரசினோட வேலை சரியா செய்யறாங்களா, இந்த அரசு சரியா செயல்படுதா, இந்த அரசோட மெத்தனமான போக்கு, அப்ப அவங்க யார பத்தி கவலைப்படுறாங்க, இளைஞர்களை பத்தி கவலைப்படுறாங்களா இல்லையா, நம்மளை பத்தி இவங்க கவலைப்படுறாங்களா இல்லையான்றதை நீங்க சொல்ற இந்த இளைஞர்கள் கவனத்தில் கொள்ளணும். எப்ப கவனத்தில் நீ கொள்ளும் போது உங்களுக்கான வாய்ப்பு வரும்போது அதுக்கான சரியான நாட்களை நீங்க தேர்ந்தெடுக்கணும், நாம தேர்ந்தெடுக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரணும். அப்பதான் இது சரியா படும். நம்ம வந்து இப்படி பண்றது சரியான்னு கேள்வி கேட்டுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அதுல எந்த இதுவும் வராது. நம்ம எந்த விஷயத்தெல்லாம் கடந்து போறோமோ அந்த விஷயங்கள் தான் வந்து அரசியல்வாதிகளுக்கு வந்து ஒரு பலமா சேர்ந்து அவங்க திரும்ப அந்த தவறுகளை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இத்தனை லட்சம் இளைஞர்கள் வந்து இதுல ஒரு ஏமாற்றத்தை அடைஞ்சிருக்காங்கன்னா அத்தனை லட்சம் இளைஞர்களோட மனசுலயும் இது கேள்வியா எழணும். இது எப்படி சரியாகும்? இப்ப நம்மளோட உழைப்பு, நம்மளோட நேரம், நம்மளோட படிச்சதுக்கு அதுக்கான செலவு இவ்வளத்தையும் ஒரு நொடியில வந்து அவங்க வேஸ்ட் பண்றாங்களே அப்படிங்கிற விஷயம் அவங்க மனசுல பட்டுச்சுன்னா சேஞ்ச் வரும்.